நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாது, சேட் பண்ணக்கூடாது, வாட்ஸ்அப்பும் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சாலும் அது கற்றுக்கிறதுக்கு தானே தவிர மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. ஷூர் சார். என்ன பண்ணுற சார் ஃபோக்கஸ் கிடைக்கவே மாட்டேங்குது சார். இப்போ கிடச்சதா? எஸ் சார். தலையை ரொம்ப ஷேக் பண்ணாத. ஓகே சார். ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் கடந்த காலத்தை தக்க வச்சுக்கிற ஒரு சக்தி இருக்குது. அமிர்தா, இன்னைக்கு நீ ஒரு ஃபோட்டோ எடுத்தல, அதை உன் லைஃப்பில் நீ எப்போ வேணால் பாரு, உனக்கு இந்த நிமிஷம் அப்படியே ஞாபகம் வரும். ஸோ மேக் இட் கவுண்ட் அண்ட் லீவ் த மூமெண்ட். ஓகே சார். டிரைவிங் யாருக்கு வரும்? சார். கார் டிரைவ் பண்ணுவியா? ஓகே, நாளைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போகணும், ரெடியாரு. ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். இங்கே பாரு, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்பீடு மட்டும் 80க்கு மேலே போச்சு அவ்வளோதான். தூக்கம் வந்தால் நிறுத்திட்டு போய் டீ குடி. ம், ரைட். தேங்க்யூ. சார், தீத்தாலி, நம்ம போகிற வழியில் மரம் விழுந்து ரோட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதான் ஷமுகா தீர்த்தாலி ரூட் வழியாக பெங்களூர் போயிட்டுருக்கோம். சார், கூகுள் மேப் ஆனில் இருக்கு. ஸ்ட்ரைட்டாக போ. சார், லெஃப்ட் காட்டுது. கூகுள்லாம் வேண்டாம், இந்த குரு சொல்கிறது கேளு. ஸ்ட்ரைட். ஓகே. கிளாஸ் இருக்கு இருக்கு. எப்படி இருக்கு எங்கள் ஊர் காத்தோட ஸ்மெல்? சார், இது உங்கள் ஊரா? என் ஊர் தான். நான் பிறந்து வளர்ந்த ஊர். அதுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்கினாங்க. ஏய், துவாரகா ஹோட்டல் அப்படியே இருக்கு பாரு. இங்கே சூடா மொறுமொறுன்னு தோசை கெட்டி சட்னி கொடுப்பாங்க. எஸ்பி பேக்கரி அப்பெல்லாம் ₹1 கொடுத்தா ஒரு க்ரீம் பன் கொடுப்பாங்க. அது என்னோட ஃபேவரட். இப்போ கூட நான் அவருக்கு ₹2 பாக்கி கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ரோடு வரும், அதில் ரைட் கட் பண்ணால் என்னோட வீடு வந்துடும். சார், வீட்டுக்கு போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், யாராவது பார்த்தா நின்று பேசிக்கிட்டே இருக்கணும், டைம் போய்டும். ஓகே. அது யார் வீடு தெரியுதா? நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம் அந்த வீடு. அது ஷூட்டிங் ஹவுஸ். எங்கள் ஊர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியுமா? சார், நிறைய மில்க் ஃபேக்ட்ரி. கரெக்ட். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் டவுனில் போனோம், அங்கே தான் அவங்க வீடு. பழைய பிரிட்ஜ் அப்படியே இருக்கு. சார்,
என்ன ஆச்சு? சார், ஒன்றும் இல்லை. ஸ்பீடாக ஓட்டிட்டு போய் அப்படியே அவரை இடிச்சிடுறியா? ஆ? அதாவது வேகமாக போய் இடிக்கிற மாதிரி நிறுத்தணும். இப்ப பாருங்க. ஆ. ஏய் 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 குட் மார்னிங் ஆஃபீஸர். ராமச்சந்திரா தீர்த்தள்ளி 99 பேட்ச் சி செக்ஷன். அட, நான் நினைச்சேன் என் மேல காரை ஏத்துற தைரியம் எவனுக்கு இருக்குன்னு. நல்லா இருக்கீங்களா? என்ன நல்லா இருக்கீங்களான்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க ஆஃபீஸர். வா போன்னு பேசுங்க. அட, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிரிக்கிறத இன்னும் விடலையா நீங்க? எவ்வளவு வருஷம் ஆகுது உன்னை பார்த்து. டீ சாப்பிடலாமா? வேண்டாம், இந்த வழியா போனேன், ஸ்கூல் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். உள்ள போய் பார்க்கலாமா ஆஃபீஸர்? ஐயோ, அப்படிலாம் விட முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு பிரின்சிபாலோட பர்மிஷன் லெட்டர் வேணும். அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா கிட்ட இருந்தும் பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வரணும், சைன் போட்டு. உண்மையா சொல்றீங்க? என்னடா கேள்வி கேக்குற? இது ஓ ஸ்கூல்டா, போ பார்த்துட்டு வாடா. போ போ. ராமச்சந்திரன் என் பேரு?
எப்போ வந்தீங்க? இப்பதான் ம். பழைய ஞாபகத்தில் அப்படியே முழுகிட்டேன், அதான் கவனிக்கல. கல் எடுத்துக்கோ. ஆ ஆ பார்த்தீங்களா, கரெக்டாக எடுத்துட்டேன். ம். ஆ ம் தேங்க்யூ. ஆமா, எப்பவும் உன் கூடவே வாள் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பானே, ஆ அதான் அந்த துளசி தோட்டத்துக்கு பக்கத்துல வீடு. ம். பாக்குறியா அவனை? எங்க எல்லாரும் வேலையில் பிஸியாக இருக்கானுங்க. ம். அவனுங்களும் பிஸி, நானும் பிஸி. ஸ்கூலை சுத்தி போட்டோ எடுத்தியா? ஹலோ ஆ ஹலோ ராம். ஹலோ, நான் தான் தீர்த்தப்பள்ளி ஸ்கூல் வாட்ச்மேன் பேசுறேன். வாட்ச்மேனா? ஹலோ வாட்ச்மேன் அங்கிள். ஹலோ ஹலோ. வாட்ச்மேன் அங்கிள், நான் முரளி. ஓ முரளி, ஓஹோ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. இப்ப உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அதான் போன் போட்டு கொடுத்தான். ஓ அப்படியா? ஆமா, குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கடவுள் உனக்கு நல்லது செய்வாரு, பத்திரமா பாத்துருப்பா. ஓகேவா? ராமுக்கு ஃபோன் கொடுங்களா? சரி இரு, முரளி பேசணுமா? ஹலோ. டேய், நீ அங்க என்னடா பண்ற? அதான் எனக்கும் தெரியல. என்ன ஒரு சூப்பரான ஆன்சர் சொல்லியிருக்கடா நீ. ஐயோ டேய், ஸ்கூல் அப்படியே இருக்கா இல்ல அத வேற மாதிரி இடிச்சு ஏதோ கட்டியிருக்காங்களா? அப்படியே தான் இருக்கு. அதே பெஞ்சு, அதே கிளாஸ் ரூமு, அதே பிரின்சிபல் ரூமு, அதே வாட்ச்மேனு, கேட்டு கூட சேஞ்ச் பண்ணலடா. டேய் ராம், கொஞ்சம் வீடியோ கால் பண்றா, நானும் பார்க்கறேன். ம். நீ அங்கே என்ன பண்ணுற? வந்து நேரில் பாரு. டேய் அதெல்லாம் முடியாதுடா, கொஞ்சம் பண்றா. டேய் அதெல்லாம் ஒரு ஃபீல்டா, வீடியோ கால் பண்ணால் அந்த மஜாலாம் கிடைக்காது. வந்து நேரில் பாரு. முரளி, ஒரு 12-15 வருஷம் இருக்கும்ல? 12-15 வருஷமா? டேய் 20 வருஷம் ஆயிருக்குடா. ஓ 20 வருஷம் ஆயிடுச்சா? தெரியவே இல்லைல்ல. டேய் சாம்பு மவனே, உனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்கு, அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? வயசாயிடுச்சுடா உங்களுக்குலாம். இப்ப ஏன்டா அதை ஞாபகப்படுத்துற? நீயாவது 4 ஊர் சுத்தி பாக்குற, நான் இன்னும் நம்ம ஊரவே தாண்டலடா. டேய் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு. தீர்த்தள்ளியிலேருந்து நான் பெங்களூருக்கு வந்துட்டு இருக்கேன். நான் வந்த உடனே உங்களை மீட் பண்ணுறேன். நீ பண்ற ப்ராமிஸ் எல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். ஆமா, திடீர்னு எதுக்கு அந்த ஊருக்கு போயிருக்க? சும்மா அப்படியே வந்தேன். ஏய், நம்ம கூட யாரெல்லாம் படிச்சாங்களோ அவங்க நம்பர்லாம் அனுப்பி வை, அவங்ககிட்ட பேசணும்னு தோணுது. ஹலோ மை டியர் பிரதர், நீ ஒவ்வொருத்தர் நம்பரையும் வாங்கி அவங்க கிட்ட எல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குடா. நேரம் காலம் கிடையாம இந்த வேலை வெட்டி இல்லாத மெசேஜஸ் வேற. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் டேன்னு சொல்றதுக்கே நம்ம ஸ்கூலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுக்கு அட்மின் யார் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும்டா அதுக்கு அட்மின் யாராக இருப்பாங்கன்னு. டிஜிட்டல் இந்தியாவை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆள் நீ தானே? சரி சரி, வா உன்னை அட்மிஷன் பண்ணிக்கிறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேவா? வெல்கம் பேக் டு ஸ்கூல் மிஸ்டர் ராமச்சந்திரா என் தீர்த்தஹள்ளி. மே கம் இன் ப்ளீஸ். வாடா லேட் கமர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வா மச்சா. வாடா போட்டோகிராஃபர். ஓ லைன் இஸ் பேக். அட யாரு வந்து என்னதான் சொல்லு, ஹீரோ தான், காமெடியன் தான். என்னெல்லாம் குரூப்ல ஆட் பண்ணப்ப யாராவது என்ன கேட்டிங்களா? ஹே ராம், where were you all these days? என்னடா இத்தனை நாளா சோஷியல் நெட்வொர்க்ல இல்லவே இல்ல, இன்னைக்கு என்ன குரூப்ல திடீர்னு என்ட்ரி? இன்னைக்கு காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தேன். கிளாஸ் ரூம், கிரவுண்டு எல்லாத்தையும் பார்த்தேன். என்னமோ உங்கள் எல்லார்கிட்டையும் பேசணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போ என்னடான்னா உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. ஏய் ராம், எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. நான் சொல்லலாம்னு நினைச்சா நீயே சொல்லிட்டடா ராம். ராம் சொல்ற மாதிரி நாம எல்லாரும் ஒரு நாள் மீட் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன, நீ எங்க எல்லாரையும் பார்க்கணும் அவ்வளவுதானே? இந்தா பாத்துக்கோ. டேய் ராம், ஒரு பிரசன்ட் போட்டோ போடு, எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏய் ஹேண்ட்ஸம். டேய் அடையாளமே தெரியலடா. போவ உன் வயசு அதிகமாகுது இல்ல, அதான் நம்ம எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் போல இருக்கு. டைப் பண்றான்டா. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஐம் வெயிட்டிங். நாமளா 99 பேட்ச், நாமளா ஒன்னு சேர்ந்து 20 வருஷமாச்சு. எனக்கு என்னமோ ஒரு ரீயூனியன் பார்ட்டி வச்சா எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. சூப்பர் டாடே. எனக்கு ஓகே. நம்ம கிளாஸ் லீடர்னா சும்மாவா? ஐயோ, இப்ப நான் ஏதாவது சொல்லி ஆகணுமே.
டேய் முரளி எப்படிடா இதெல்லாம்? சான்ஸே இல்லடா. எல்லாரும் ஆன்லைன்ல இருக்காங்க. இப்பவே எந்த இடம் முடிவு பண்ணுங்கப்பா. டேய் தீர்த்தாளிக்கு வந்து தீர்த்தம் சாப்பிடுறது கஷ்டம்டா. தீர்த்தாளில 4-5 பேர் செட்டில் இருக்காங்க. மத்தவங்க பெங்களூர்ல செட்டில் இருக்காங்க. இன்னும் சில பேர் அவுட் ஆஃப் கண்ட்ரில செட்டில் இருக்காங்க. ஓகேவா? சூப்பர். பெங்களூர் தான் கரெக்ட். எல்லாருக்கும் போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். சரி எப்போ? பார்த்து பிளான் பண்ணுங்க. எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கை விட்டுற போறாங்க. டேய் ஏதாவது வீக்கெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஹாலிடேனாலும் ஓகே. இன்னைக்கு என்ன டேட்? Jan 7th. இன்னையில இருந்து ஒரு மாசம், அதாவது February 7th எல்லாரும் வந்து ஒண்ணா சேர்ந்துடணும். ஓகேவா? ஆ, வராதவங்க ரத்தங்கைக்கு சாவீங்கடா. சரியா சொன்னடா. ஐ மீன் ராம் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ராமச்சந்திர தீர்த்தாளிக்கு ஜெய். பரவாயில்லையே, எல்லாம் டக்குன்னு அரேஞ்ச் ஆயிடுச்சு. டேய் யாராவது என் பொண்டாட்டிட்ட சொல்லுங்கடா, இல்லனா பேசி அனுப்ப சொல்லுடா. நான் கேட்டா அனுப்ப மாட்டாடா. குழந்தைங்களை கூட்டிட்டு வரலாம்ல, விட்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ப்ளீஸ் கம் as family. எல்லாரும் அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க. குரூப் ஓபன் பண்ணதுக்கு இன்னைக்கு தான் யூஸ் ஆயிருக்கு. சாரி guys, என்னால வர முடியல. கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஃபுல் பிஸி. லீவு கிடைக்கலடா. ஆ, ஐ ரியலி மிஸ் யூ guys. ஆ. ஹாய்டா.